பாண்டியன் ஷோ சீரியலில் அரசியன் குமார் வாழ்க்கையில் ஒரு புது பெரிய திருப்பம் ஒன்று வரப்போகுது. அந்த திருப்பத்தை பற்றிய ஒரு கற்பனை வாட் இஃப் ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ முதல்ல எடுத்தோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்பத்தாவுடைய பிறந்த நாள் செலிப்ரேஷன். இதை வந்து ஊரில் இருக்க குலதெய்வம் கோயிலுக்கு கறி விருந்து வச்சு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பொறுப்பெல்லாம் இப்போ குமார் கையில் இருக்குது. குமார் அங்கே அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து தன்னோட அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு வந்து வீட்டில் இப்போ கோமதி பாண்டியன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பித்து வந்து எங்கள் அம்மாவுக்கு பாவங்க 75வது பிறந்த நாள் ஏதாவது சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னா அவங்க அண்ணனுங்க ஏதாச்சும் அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருப்பானுங்களே, நம்ம போய் பண்ணால் விடுவானுங்களா? நம்ம எப்பவும் போல் கோயிலுக்கு போயிட்டு அவங்க பேரில் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே எல்லாத்துக்கும் ஒரு அன்னதானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. எனக்கு ஏனோ இந்த தடவை எங்கள் அம்மா கூட இருக்கணும்னு தோணுதுங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஸோ சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது எங்கள் அரசி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது 2 குடும்பமும் ஒன்றா இருந்தால் என் காதல் கல்யாணத்தை வந்து அவங்க ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த கதிரும் ராஜியும் கல்யாணம் பண்ணும் பொழுதாச்சு அதை வச்சாத்தி எங்கள் 2 குடும்பமும் நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரும்னு நினச்சேன். எங்கள் அம்மா கூட நான் எவ்வளோ நாள் இருக்க போகிறாங்கன்னு தெரில, அவ்வளோ நாள் கூட இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக அமையும்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் கெடுத்து விட்டாருங்க. கடைசியாக அந்த குமார் அரசி கல்யாணம் நடக்கும்போது எந்த அளவுக்கு எனக்கு கோவம் இருந்துச்சோ அந்தளவுக்கு அவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் போயிடுச்சுங்க அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் அரசி கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே அடுத்த நாள் அரசி காலேஜ் போகும்பொழுது வாசலில் குமார் வந்து நிற்கிறார். குமார் வந்து நின்றுட்டு அரசி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னா வந்து உங்கள்கிட்ட தான் என்கிட்ட பேசவே வேணான்னு சொல்லியிருக்கேன்ல, எங்கள் அண்ணெல்லாம் பார்த்தா அவங்களை அடி பிச்சு விட்ருவார், தயவு செஞ்சு கிளம்புங்க முதல்ல அப்படின்னா வந்து இல்லை, அப்பத்தாவுக்கு வந்து பிறந்தநாள் வரும்பொழுது வந்து நீங்களும் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. உங்கள் குடும்பத்தை எல்லாருமே அத்தெல்லாம் வந்தாங்க, நீங்கள்லாம் வந்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. ஏற்கனவே வந்து அவங்களுக்கு நானும் வீட்டில் ராஜியும் மட்டும்தான் இருக்கணும் வருத்தம் இருந்துச்சு. இப்போ ராஜியும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா, இப்போ நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கேன். பேர பிள்ளைங்களோட செலிப்ரேட் பண்ணுறதான வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதனால் நீங்கள்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இவங்க ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க அரசி. இதை எங்கள் வீட்டில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு எங்கள் அம்மா இன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க, அவங்கள்ட்ட கோயிலில் சொல்லுங்கன்னு உடனே இவர் நேராக குமார் கோயிலுக்கு போய் கோயிலில் அங்கே சாமி கும்பிட்டு இருக்க கோமதி ஏற்கனவே கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும் போது அத்தைன்னு கூப்பிட, நீ என்னை அப்படி கூப்பிடாதா பாவி அப்படின்னு கோவப்பட்டாலும் அத்தை நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க, நான் அதுக்காக வந்து இப்போ பேச வரல, அப்பத்தாவோட பிறந்தநாள குலதெய்வம் கோயிலில் கறி விருந்து வச்சு கொண்டாடலான் இருக்கோம், அதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நீங்கள் எல்லாருமே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், எப்படியாச்சும் மாமா கிட்ட பேசி நீங்கள் எல்லாம் வர பாருங்க அப்படின்னு சொல்ல வந்துடுறேன். இப்போ எங்கள் அண்ணனை கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் குலதெய்வ கோயில் எல்லாத்துக்கும் காமனான ஒரு இடம் தானே, நாம் அங்கே போகலாங்க, தயவு செஞ்சு அங்கே போகலாம் அப்படின்னு பாண்டியன்ட்ட பேச பாண்டியன் சரி அப்படின்றார். தனி கொடுத்துடம் போன மீனா செந்தில் அவங்கள்ட்ட ஆரம்பித்து அத்தனை பேர்கிட்டையுமே இதை இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லாருமே ஒரு 2 காரை பிடிச்சி கதிர் ஒரு காரை ஓட்ட இன்னொரு கார் வாடகை காராக எடுத்து எல்லாரும் கிளம்பி அங்கே போகிறாங்க. அதில் குழலியெல்லாம் வர வச்சிடுறாங்க. எல்லோரும் அங்கே போனதுக்கப்புறமா அங்கே ஆல்ரெடி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறத முத்துவேலும் சக்திவேலும் இவங்க எப்படி இங்கே வரலாம் அப்படின்னு சக்திவேல் கோவப்பட, முத்துவேல் டேய் எல்லாரும் இருக்காங்க, சொந்தக்காரங்க முன்னாடி சீன் கிரியேட் பண்ண வேணாங்கும் போதே அப்பா வந்துட்டு போட்டும்பா, என்னப்பா அப்பத்தாவுக்காகப்பா 75வது பிறந்த நாள், அவங்களுக்கு எல்லாரும் எத்த 3 குழந்தைங்களோட இருக்கணும்னு ஆசை இருக்காதா, நம்ம அவங்க கூட சேர்ந்துட்டோன்னு அர்த்தம் இல்லை, அவங்க தனியாக இருக்கட்டும் நம்ம தனியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ குமார் பேசினோன்னா இவனும் மாறிட்டான் அப்படின்னு வந்து இப்போ சக்திவேல் கோவப்பட்டு இருக்கும் பொழுதே வந்து சரி ஓகே எல்லாம் ஒன்று மண்ணா வந்து ஏதாச்சும் ஒரு சாமியாச்சும் கும்பிடலாம் அப்படின்னு வந்து குலதெய்வ கோயிலில் அந்த இப்போ பூஜையெல்லாம் பண்ணும் பொழுது இப்போ அவங்க எல்லோரும் ஒன்றா நின்றுட்டு இருக்கும் பொழுது இப்போ லைட்டாக வந்து அப்பத்தாவுக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த இடத்துலையே அப்படியே வந்து லைட்டாக வந்து உங்களை வந்து சாமி வந்த மாதிரி வந்து ஒரு ஆட ஆரம்பிச்சு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. மயங்கி விழுகும் பொழுதே விழுறதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக தானடா நான் 2 ஜோடியை சேர்த்து வச்சேன், ஒரு ஜோடி சேர்ந்துருக்கு இன்னொரு ஜோடியை பிரித்து விட்டீங்கடா, அந்த ஜோடியை பிரித்து விட்டதே உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கண்டமாக வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக முடியும்டா, 2 குடும்பமும் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையை சந்திப்பீங்க, அதை தீர்த்து வைக்கிறேன்னா திருப்பி பிரிஞ்ச ஜோடியை சேர்த்து வைங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேச ஒன்றும் புரியாமல் இவங்க முடிச்சுட்டு இருக்கும் பொழுது இவங்க அப்படியே மயங்கி தெரிஞ்சு எழுந்து எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா இதெல்லாம் சாமி கொடுத்த வாக்கு, 2 பேரையும் சேர்த்து வைக்கணும், அதுக்காக தான் இவ்வளோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேச குமார் ஒன்றும் லைட்டாக புரியுது குமாருக்கு, ஆனால் அரசிக்கு ஒன்றும் புரியல. இந்த 2 குடும்பமும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது கோமதிக்கு அவங்க அம்மா என்ன சொல்ல வராங்கங்கிறது புரியுது. உடனே இல்லை அப்படிலாம் எப்படி பண்ண முடியும், அவன்லாம் ஒரு ஆளா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து இது நான் சொன்ன வாக்கு இல்லை சாமி சொன்ன வாக்கு, யோசிச்சு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிட்டு இன்னும் நான் எவ்வளோ நாள் நல்லா இருக்க போகிறேன்னு தெரியல, அதுக்கு முன்னாடி வந்து என் பேரனும் என் பேத்தியும் இவங்க 2 பேத்துக்கு மட்டும் தான் என்ன கல்யாணம் ஆகாமல் இருக்குது, இவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தாங்க, இவங்க 2 பேரும் சேர்த்து
சேர்த்து வைக்கிறது தான் சரி அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறார். இந்த ட்ராமாவுக்கு நடுவில் யாரையும் யோசிக்க விடாமல் கற்றா தாலியை அப்படிங்கும் போதே வந்து இவங்க தடுத்து வேணான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு குட்டி கலைபரத்தில் அரசி கழுத்தில் குமார் திருப்பி தாலியை கட்டிடுறாரு. அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே தனக்குத்தானே தாலி போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு தாலியை கட்டினதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் ஒரு ஜோடியாக திருப்பி மாறின உடனே வந்து இப்போ எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது இதுதான் சரி, இதுதான் கடவுள் கொடுத்த வாக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பாட்டி பேசும்பொழுது இவங்க எல்லாம் யோசிச்சு என்னடா இது, என்ன கதெல்லாம் நடக்குது, என்ன ட்ராமாடாதுன்னு யோசிக்கிற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீல்ஸில் இப்போ அரசியாக நடிக்கிறவங்களும் இன்னொரு பக்கம் ஸ்ரீ சத்யா அவங்க நினைக்கிறேன், அவங்களும் இன்னொரு பக்கம் மீனாவாக நடிக்கிற ஹேமாவும் வந்து சேர்ந்து ஆடின டான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பியிருக்காங்க. கழுத்த தாலியோட அரசி டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு. கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த குலதெய்வ சாமி பூஜைக்காக வந்து எல்லாரும் ரெடியாகி போகிற ஃபோட்டோஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அங்கே வச்சு அரசி குமாரை திருப்பி சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றிய ஒரு கற்பனையான ப்ரெடிக்ஷன் தான் இது. அப்படியே நடக்குமா நடக்கலையா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுது? இந்த அரசி குமாரை திருப்பி சேர்த்து வச்சா ஓகேவா, இல்லை சேர்த்து வைக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க ஜோடி சரிதான், ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் அவர் வருத்தப்படணும், இன்னும் கொஞ்ச நாள் அவர் பண்ண பாவத்துக்கெல்லாம் சாப விமோச்சனம் பெறணும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிட்டு இப்போ இந்த சீரியல் போகிற போக்க பற்றியும் நீங்கள் பார்க்குற சீரியல்களே உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளுடைய இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவுல ஷார்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வீடியோஸ் எல்லாம் ரிவ்யூஸ் அண்ட் பிக் பாஸ் பற்றி அப்டேட்ஸ்லாம் கொடுக்கலான்னு இருக்கோம். அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.